டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எஸ்ஐஆர் குறித்தும் வரைவு வாக்காளர் பட்டியல் மற்றும் சட்டசபை தேர்தல் தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஸ்டாலின், வாக்குச்சாவடி வாரியாக கவனித்துக் கொண்டிருப்பதாகவும், தவறுதலாக ஒருவர் கூட விடுபட்டு இருந்தால் அவர்களையும் வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் கட்சியினர் இப்போதே ஈடுபட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், நீக்கப்பட்டவர்களில் நம் வாக்காளர்கள் உள்ளனரா என்பதை கவனமாக பார்க்க வேண்டும் என்றார். எனவே வாக்காளர் பட்டியலை கவனமாக பார்த்து சரி செய்ய வேண்டியது மாவட்ட செயலாளர் மற்றும் தொகுதி பார்வையாளரின் பொறுப்பு என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். நம் கவனத்தை திசை திருப்பவும், நம்மோட உழைப்பை வீணாக்கவும் எதிரிகள் கூட்டமும் வீணர்கள் கூட்டமும் முயற்சி செய்வார்கள். அதையெல்லாம் புறந்தள்ளி தேர்தல் பணி ஆற்ற வேண்டும். வெற்றி கோட்டை நெருங்கும் நேரத்தில் பதற்றமோ அசதியோ கூடாது என்றும் தெரிவித்தார். டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது என்றும் ஸ்டாலின் உறுதிபட கூறினார்.